ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும் சொல்றார். அவருடைய சுற்று என்பது 12 ஆண்டுகள் என்று இருப்பதால் அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவசியம் கும்பாபிஷேகத்தினை செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கும்பாபிஷேகத்தில் பல வகைகள் உள்ளதாமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஆமாம், கும்பாபிஷேகத்திலே பலவிதமான வகைகளும் உண்டு. நம்ம இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பத்திரிகையை பார்க்கும் பொழுது இதில் கொடுத்துருப்பா தெரியுமா, நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பத்திரிகை என்று எழுதியிருப்பார்கள். இன்னும் ஒரு சில பத்திரிகையில் பார்த்தோம்னா புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று அச்சடித்திருப்பார்கள். இன்னும் ஒரு சில பத்திரிகையில் பார்த்தோம்னா ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்றெல்லாம் பத்திரிகையில் அடித்திருப்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கும்பாபிஷேகம் அப்படின்னு வரும்பொழுது அதில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பது உண்டு, ரஜதபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பது உண்டு, ஸ்வர்ணபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பது உண்டு என்று முதலிலே இந்த வகைகளை பார்த்து விடலாம். ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும் சொல்றார். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிற காரணம் எதுக்காக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அண்டத்தையே நாம் 12 ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம் அல்லவா. குருவானவர் ஒரு ராசியிலே இருக்கும் பொழுது நாம் அந்த கும்பாபிஷேகத்தை செய்திருக்கும் பொழுது மறுபடியும் அதே ராசிக்கு குரு வருவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். அவருடைய சுற்று என்பது 12 ஆண்டுகள் என்று இருப்பதால் அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவசியம் கும்பாபிஷேகத்தினை செய்ய வேண்டும். இது எந்த கண்டிஷன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அஷ்டபந்தனம் என்று வரும்பொழுது, அஷ்டபந்தனம் என்கின்ற ஒரு 8 வகையான மூலிகைகளினுடைய கலவைகளை சேர்த்து அங்கே பிரதிஷ்டாபனத்தை செய்திருப்பார்கள். அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த ஆதார பீட்டத்தினை சுற்றி இந்த அஷ்டபந்தன மருந்தினை சாற்றி இருப்பார்கள். இந்த அஷ்டபந்தன மருந்திற்கான ஆயுட்காலம் என்பது சரியாக 12 ஆண்டுகள் வச்சிருக்கா. அந்த 12 ஆண்டுகளில் அந்த அஷ்டபந்தன மருந்தானது செயலிழந்து விடும், அது பூர்த்தியாகும் பொழுது. ஆக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வதனை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அந்த அஷ்டபந்தனத்தோடு சேர்த்து வெள்ளியினை உருக்கி ஊற்றுவார்கள். அதற்கு ரஜதபந்தனம் என்று பெயர். ரஜதத்தால், அதாவது வெள்ளி உலோகத்தை உருக்கி ஊற்றும் பொழுது நம்ம வெள்ளி விழான்னு எப்படி சொல்லுவோம், 25 ஆண்டுகளைத்தானே சொல்லுவோம். அதுபோல ரஜதபந்தனம் செய்யப்பட்ட ஆலயங்களிலே 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகத்தினை செய்வார்கள். இன்னும் ஒரு சில ஆலயங்கள் பார்க்கும் பொழுது தங்கம் என்கின்ற அந்த மிக உயர்ந்த உலோகத்தினை உருக்கி ஊற்றி இருப்பார்கள். பொன்விழா அப்படிங்கிறத எப்போ சொல்லுவோம், 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே. அது போன்ற ஆலயங்களிலே, அதாவது தங்கத்தை உருக்கி ஊற்றி ஸ்வர்ணபந்தனம் என்ற பெயரிலே பந்தனம் செய்திருப்பார்கள் அல்லவா, அந்த ஸ்வர்ணபந்தனம் செய்யப்பட்ட ஆலயங்களில் பார்த்தோம்னா 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகத்தினை செய்வார்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல ஒன்று சொன்னேளே நூதன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம்னு சொன்னேளேன்னு கேட்டால், நூதனம் என்றால் புதிய என்ற அர்த்தம். புதிதாக ஒரு ஆலயத்தை எழுப்பி அங்கே புதிய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் அல்லவா, அந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று பெயர். அதற்கு அடுத்தபடியாக புனராவர்த்தனம் என்று சொன்னோம் இல்லையா, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலயத்திலே ஒரு சில விஷயங்களை புனரமைத்திருப்பார்கள், அதாவது சீரமைத்திருப்பார்கள். புதிதாக ஒரு மண்டபத்தை கட்டி இருப்பார்கள், அல்லது வேறு விதமான ஒரு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருப்பா தெரியுமா, சுற்றி டைல்ஸ் போடுறது இல்லை மார்பிள் போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணும் பொழுது, அதாவது புனரமைக்கும் பொழுது, பழைய ஆலயம்தான் அதனை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அதற்கு புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று பெயரிட்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சொல்றா இல்லையா, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ஆண்டுகள் முடிந்திருக்கும். 12 ஆண்டுகள் முடியும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த அஷ்டபந்தன மருந்தானது ஜீரணமாகி விட்டிருக்கும், அதாவது அது செயலிழந்திருக்கும், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தியானது குறைந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை கும்பாபிஷேகத்தை செய்யும் பொழுது, அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றா இல்லையா, அப்ப அந்த பழைய அஷ்டபந்தன மருந்தினை எடுத்துவிட்டு புதிதாக மீண்டும் அஷ்டபந்தன மருந்தினை சாற்றுவார்கள். இந்த அஷ்டபந்தன மருந்துங்கிறது அந்த நாளெல்லாம் பார்த்தோம்னா உரல்ல போட்டு நல்லா வேகமா இடிப்பா, நல்லா இடிக்க 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 அது அப்படியே உருகி பேஸ்ட் மாதிரி வரும். நல்லா சுட சுட அந்த உருகி பேஸ்ட் மாதிரி வர்றதை எடுத்து அப்படியே சுற்றி
பந்தனமாக சாற்றி வைப்பார்கள். அது அந்த சிலையை ஆடாமல் அசையாமல் அப்படியே பாதுகாக்கும். இதுபோல் செய்வதற்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று பெயர். இதையெல்லாம் நம்ம இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது நேரடியாக சென்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வுகளிலே என்னெல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் பிரதிஷ்டாபனத்தை செய்கிறார்கள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு விக்கிரகத்தை புதுசாக வைக்கும் பொழுது என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அதற்கு கீழே பாதரசம் என்கின்ற அந்த, அதாவது லிக்விடும் இல்லாமல் சாலிடும் இல்லாமல் இருக்கு இல்லையா, திரவ நிலையும் இல்லாமல் திடப்பொருளாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாதரசத்தை ஊற்றுவார்கள். அதன் மீது அந்த யந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எந்த மூர்த்தத்தை பிரதிஷ்டை செய்கிறோமோ அந்த மூர்த்தத்திற்குரிய அந்த இறைவனுக்குரிய அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை செய்வார்கள். அதற்கு மீதுதான் இந்த சிலையை வைப்பார்கள். வைத்து இந்த அஷ்டபந்தனம் அல்லது ரஜதபந்தனம் அல்லது சொர்ணபந்தனத்தை செய்வார்கள். இவ்வாறு செய்யும் பொழுது அங்கே முழுமையான ஆகர்ஷணம் என்பது, அதாவது சாநித்தியம் என்பது பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். இப்படி கும்பாபிஷேகத்திலே பல வகைகளும் உண்டு. இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.